ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான வளரி அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 13 வயசு பொண்ணு தன்னுடைய அம்மா அப்பாவை கொடூரமான முறையில் இந்த மைகோதியால குத்தியை கொலை பண்ணுறா. அந்த பொண்ணு எதுக்காக அந்த அம்மா அப்பாவை கொலை பண்ணா அப்படின்றதே தெரியலங்க. அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இப்போ அவளுக்கு ஒரு குடும்பம், மகன்லாம் இருக்காங்க. அந்த சமயத்தில் இவளை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, 13 வயசாக இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் அவங்க அம்மா அப்பாவை கொன்னா அப்படின்றது தான் மொத்த படமே. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஹாரர் படங்க. ஆனால் கண்டென்ட்டே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், நம்பிகள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அரண்மனையோட லாக்கர் ஆங்கிளில் ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒரு பொண்ணு திடீர்னு நடுராத்திரி எழுந்திருச்சு நடந்து வர ஆரம்பிக்கிறா. பெண்கள் முடிவாடுறதுக்காக பயன்படுத்துவாங்களா கைஸ் ஒரு இரும்பு ஸ்டீல். கோயம்புத்தூரில் அதுக்கு பேர் மைகோதின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதோட பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேறுபடும். உங்கள் மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த மைகோதியை எடுத்துக்கிட்டு இவ பாட்டுக்கு மாடியிலிருந்து இறங்கி வரா. வந்தவ அவங்க அம்மா அப்பாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு அப்படியே அங்கே உட்காந்துடுறாங்க. உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கு. அடுத்த நாள் காலையில் போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. உள்ள வந்து பார்த்தா இந்த பொண்ணோடைய அம்மா அப்பா தம்பியோட டெட் பாடி கிடைக்குது. அம்மா அப்பா தம்பி அப்படின்னு 3 பேர்த்தையும் கொடூரமான முறையில் கொலை பண்ண இந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டவ அப்படின்ட்டு போலீஸ்காரங்க இந்த பொண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணுமோ அதை பண்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு திவ்யா. ஹீரோனுக்கு திருமணமாய் ஒரு மகன் இருக்கிறான். ஹீரோனுடைய கணவர் பேரு நவீனுங்க. இவர் நேவி ஆஃபீஸரா இருந்துட்டு இருக்காரு. இவர் காலையிலேயே பாத்ரூம்குள்ள உட்காந்து இந்த பேய் சீரீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஹாரர் த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும். பட் பெருசா இவருக்கு பேய் நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் போய் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஹீரோ வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி இந்த கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஹீரோயின் பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே காய்கறியை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மல் ஆகுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நீ கையை கட் பண்ணியிருப்ப, என்ன நினப்பில் இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அப்பவே ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிட்டு, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் இல்லையா, அதனால என்னோட கொலீக்ஸ்க்கெல்லாம் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராத்திரி அவங்களெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணுறியா, உன்னால் முடியும்னா பண்ணு, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இன்வைட் பண்ணுங்க, நானே டின்னர் ஏற்பாடுலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்காவாக எல்லாமே பண்ணிடுறாங்க. ராத்திரி ஹீரோடைய கொலீக்ஸ் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க கைஸ். அந்த ஃபேமிலியில் கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேர் ஏஞ்சலுங்க. நம்ம ஹீரோனுடைய பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பையன் அம்மா அவன் ஏஞ்சலே கிடையாது, அவர் டெவிலு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது, போய் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒழுங்காக விளையாடுறா அப்படின்னு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. யார் நல்லா பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த பையனும் பொண்ணும் போட்டி போட்டு பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பவே கொலீக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனுக்கு மதன்னான்னு பேர் வச்சிருக்கீங்களே, அதுக்கான மீனிங் என்ன, காரணம் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, அதை என் பொண்டாட்டி கிட்ட தாங்க கேட்கணும், அவ தான் பேர் வச்சா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், ஆனா ஏன் வச்சான்னு அவளுக்கும் தெரியாது, அதுக்கான காரணமும் தெரியாது அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஸ்மைல் பண்றாங்க. ஏதோ ஒரு சிந்தனையில அவங்க பையனுக்கு மதனான்ற பேர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப ஹீரோட பையனும் கொலீக்ஸோட பொண்ணும் சேர்ந்து போட்டி போட்டு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு அங்கிள் இங்க பாருங்க நான் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல, சூப்பரா வரைஞ்சிருக்கமா அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. ஹீரோடைய பையன் பாத்தீங்கன்னா, ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி நான் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல, அட பாவி இந்த வயசுல இவ்வளவு வயலன்ஸா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நல்ல பழக்கமெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்தது, இந்த வயலன்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு ஃபன்னியா சொல்லிட்டு, எங்க அந்த டிராயிங்கை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கும் போது ஹீரோ பட்டுன்னு வாங்கி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ போய் ஆகிற வேலையை பாரு, நம்ம கிளம்பணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அந்த டிராயிங்ல அவன் என்ன வரைஞ்சு வச்சிருப்பான்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு 13 வயசு பொண்ணு அவங்க அம்மா அப்பாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருப்பா. அந்த ஒரு விஷயத்தை தான் இவன் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது எப்படி இவனுக்கு தெரியும், இவனுடைய மைண்டுக்குள்ள எப்படி இது வந்தது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியா இருக்குது. அங்க கட் பண்ணா ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டாடா பை பை சொல்லிட்டு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நேவியில் இருக்கிறதுனால இவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரோ கவர்மெண்ட் இவங்களுக்கான குவார்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருதுங்க. அந்த வகையில் ஒரு நபர் இவங்க 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. காரில் போகும்போதே ஹீரோ ஹாரர் சீரீஸாக பார்த்துட்டே இருக்கிறாருங்க. இதை கவனிச்ச ஹீரோயின், உங்களுக்கு பேய் பூதத்து மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே ஆன்சர் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயின் கடிச்சு வச்சிடறாங்க. இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோ விளையாடிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து டிரைவர் ஏதோ மேலே இடிச்சிடறாருங்க. என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் பத்திரி போயிடுறாங்க. டிரைவர் இறங்கி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடுறாரு. லக்கேஜ் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு இவ்வளோதானா சார் அப்படின்னு கேட்க, பேலன்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த டிரைவர் ஓட்டிட்டு வந்து இந்த காரோட நம்பர் பிளேட்டை காட்டுறாங்க. அதுல ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்குதுங்க. விச் மீன்ஸ் அப்ப வரும்போது ஏதோ ஒரு விலங்கு மேல இவங்க இடிச்சிருந்திருப்பாங்க போல, அதோட ரத்தக்கரை தான் இருக்கு. அதை இந்த டிரைவர் ஹீரோயின் கிட்ட சொன்னா அபசகுணமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த புது வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்கிற ஒரு நபரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு இது உங்களுக்கு
செட் ஆகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடு செட் ஆகலை அப்படின்னா வேறு வீடு பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரண்மனையை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோனுடைய பையனும் அந்த அரண்மனை கிட்ட வந்து அந்த கேட்டுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரண்மனை கேட்டுக்குள்ள இருந்து ஒரு ரிங்கு மட்டும் உருண்டு வருதுங்க. அதை ஹீரோயின் கவனிக்கல, ஆனால் பையன் கவனிச்சிடறான். அந்த ரிங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அது ஒரு டிராக்டர் கிட்ட போய் நிற்குது. அந்த ரிங்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோன் அந்த அரண்மனையை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது பையனை காணோம் அப்படின்ட்டு. உடனே மதன்னா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பையன் எங்கே போனானே தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கிருந்தோ ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கடா போன, இந்த மாதிரிலாம் சொல்லாம போகாதரா, அம்மா பயந்துட்டல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ராத்திரி ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஏரியாவையெல்லாம் சுற்றி பார்த்தியா அப்படின்னு கேட்க, சுற்றி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கவனிச்சேன், என்னோட மொபைல் எடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய மொபைல் எடுத்து பார்க்குறாருங்க. கேலரியில் இந்த அரண்மனையோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, நம்ம ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சது அப்படின்னு அதை ஜூம் பண்ணி டீகோட் பண்ணி சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் ஹீரோ வேலைக்கு போயிடுறாரு. ஹீரோயினுடைய பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுறான். ஹீரோயின் கிச்சன்லலாம் வேலை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ காலில் இந்த வீட்டை அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னல் கிட்ட போகாத, அந்த இடத்துல குழவி கூடு கட்டியிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனும் கவனிக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லி அந்த கூட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம்ல அப்படிங்கும்போது, இல்லை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், பையனை மட்டும் கிட்ட போகாமல் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கிச்சனில் மிக்ஸி ஓடுற சவுண்டு கேட்குதுங்க. உடனே ஹீரோன் ஓடி வந்து பார்த்தா அரைக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் ஜாரில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. மிக்ஸி ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுறது மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக திருகுது. அதை கண்ணால் பார்த்து மிரண்டு போகிறாங்க. பட்டுன்னு வெடிச்சு எல்லாமே வீடு முழுக்க தெரிச்சிருதுங்க. ஹீரோனுடைய முகத்துலையும் பார்த்தா ஒரு ரிங்கு மட்டும் அந்த இடத்துல உருண்டுட்டு இருக்கு. அது என்ன ரிங்கு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிச்சன் ஃபுல்லாக அழுக்காயிருதுங்க. அதையெல்லாம் மாங்குன்னு ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி ஹீரோனுடைய கணவரும் வந்தாச்சு. கிட்ட போய் ஹீரோடைய பையன் படுத்துக்கிறான். ஹீரோயின் கிச்சனில் வேலையை முடிக்கும் போது அங்கே இருக்கிற கரண்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரண்டியோட ரெஃப்ளெக்ஷனில் ஹீரோனுக்கு பேக்ரவுண்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, அது அரண்மனை தெரியுது. அதை பார்த்து திரும்பி கூட பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இமேஜினேஷனில் அந்த அரண்மனை கிட்ட போன மாதிரி நினைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு கை வந்து படுது. என்னடான்னு பார்த்தா ஹீரோனுடைய கணவர் தான். கரண்ட் போயிடுச்சு, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடறாரு. ஹீரோனு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட யோசனையோட படுத்து தூங்குறாங்க. இவங்க ஃபீல் பண்ற இந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் தன்னோட கணவர் கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லைங்க. அடுத்த நாள் தன்னோட பையனை ஸ்கூல்ல விடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நிழல்ல கூடயே இன்னொரு பையனும் வர மாதிரி தெரிய ஆரம்பிக்குதுங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோனுடைய பையனையும் காணோம். எங்கன்னு பார்த்தா இவன் ரொம்ப வேகமாக ஓடி போய் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த காய்கறி எல்லாம் வித்துட்டு இருக்கிற ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுக்குள்ள இவ்வளோ வேகமாக வந்த அப்படின்னு கேட்க, இந்த பாட்டி மூட்டையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, அதனால நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். குட் பை, பட் இந்த மாதிரி ரோட்லலாம் ஓடி வரக்கூடாது, சுற்றி முற்றியும் பார்க்கணும். ஆம்புலன்ஸ் வரும்போது நீ பாட்டுக்கு ஓடி வர, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் எங்கே வந்தது, ஒரு வண்டியும் வரலையே அப்படின்றாங்க. ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ஹீரோனோட இமேஜினேஷனில் தான் அந்த ஆம்புலன்ஸ் அந்த வழியாக போயிருந்திருக்கு. ஹீரோனுடைய கணவர் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு வேலை நிறையா இருக்கிறதுனால இன்னைக்கு என்னால் வர முடியாது, நாளைக்கு தான் வருவேன், இன்னைக்கு நீயும் அம்மாவும் சமத்தா தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. உடனே ராத்திரி நம்ம ஹீரோன் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 24 ஹவர்ஸ் தான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கும். நீ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதே ஃபோட்டோவை எதுக்காக ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்க, அந்த அரண்மனையோட ஃபோட்டோ அதில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோன் செக் பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை டிலீட் பண்ணி விட்டுட்டு தன்னோட பையனை பார்க்குறாங்க. பையன் தான் இந்த வேலையை பார்த்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சும்மா ஜாலியாக கோச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பையன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறான். என்னடா ஆச்சு, யாருடா கால் பண்ணா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்குறான். அவனோட பிஹேவியரில் ஒரு மாற்றம் தெரியுதுங்க. ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு அப்போ தான் ஹீரோன் உணர ஆரம்பிக்கிறாங்க. சரி காலையில் போய் இந்த ஃபோனை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க. ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா, மேடம் இது உங்கள் தான் பாருங்க அப்படின்னு மைகோதி எடுத்து காட்டுறாரு. அப்போ ஹீரோன் அப்படியே யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோனோட டோனே மாறி, ஆமாம் அது என்ன தான் அப்படின்னு பட்டுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் பாட்டுக்கு மொபைல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி கால் வந்து அட்டன் பண்ண முடியல, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அந்த ஷாப் கீப்பரும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பார்க்குறாரு. அவர் அட்டன் பண்ணும்போது ஒழுங்காக அட்டன் ஆகுது. டிஸ்பிளே உடஞ்சிருக்கிறதுனால டிஸ்பிளேவை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டிஸ்பிளே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை மேடம், ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு ஷாப் கீப்பர் சொல்லிடுறாருங்க. சரி நேவி குவார்ட்டர்ஸுக்கு போகணும், எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு கேட்க, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அங்கே தான் மேடம் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கொலீக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோனை சினிமா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வருஷம் இருக்குமா, ஹீரோயின் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு ஃபீல். அதனால கொலீக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோட்ரஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஸ்டே பண்ணுங்க, கோட்ரஸ் ரொம்ப போரிங்காக இருக்கும், வெளியே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கொலீக் சஜஸ்ட் பண்ணுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது அங்கே இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கவனிக்கிறாங்க. அப்போது இந்த பங்களா பற்றின டேட்டாஸ் கண்டிப்பாக இங்கே
இருக்கும். இந்த பங்களாவை பார்த்ததுலேருந்து தான் நம்மளை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பங்களாவோட உரிமையாளர் யாரு, அது எதனால் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்ற டேட்டாவை தெரிஞ்சுக்கலான்ட்டு அங்கே போய் இன்ஃபர்மேஷன் கேட்டா 500 ரூபா பணம் கொடுத்தாதான் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி தரேன், ஜிபே ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜிபே எல்லாம் இல்லை, எல்லாம் கேஷ் டீலிங் தான் அப்படின்னு சொல்லி நேக்கா பணத்தை வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு வர சொல்றாங்க. ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது ஹீரோனோட கணவர் கால் பண்ணி, பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போகணும், மறந்துட்டியா, ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் பண்றாங்க, நீ பிஸியா இருக்கேன்னா சொல்லு, நான் போய்க்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்தேன், நானே போறேன் அப்படின்ட்டு ஆட்டோல ஏறி என் பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல ஆட்டோ டிரைவர் வேகமாக ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனுக்கு பக்கத்தில் இந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுவும் முகமெல்லாம் ரத்தத்தோட. திடீர்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆட்டோ டிரைவர் மிரண்டு போய் ஆட்டோவை திருப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் செமுத்தி ஆட்டோ கவுந்து ஹீரோனுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கண் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோனும் ஹீரோனோட பையனும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கோவத்தையும் வெளிக்காட்டாமல் ஹீரோ ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சமாதானமாக பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு ஹீரோனுடைய பையனையும் ஹீரோவையும் ஞாபகமே இல்லைங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக டாக்டர் ஹீரோ வர சொல்லி விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோனுக்கு முன்னாடியே தலையில் அடிபட்டு இருந்துருக்குதுங்க. அதே இடத்துல திரும்ப அடிபட்டதுனால இவங்களுடைய மெமரியில் சில சேஞ்சஸை கிரியேட் பண்ணியிருக்கு. டெம்பரரியாக அவங்களுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்கிறாரு. முன்னாடி அடிப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி குணமாகிறதுக்கு என்னங்க பண்ணணும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்க, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட ஒரு 2 வீக்ஸ் கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு ஹீரோவும் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வீட்டில் இருந்து நம்ம ஹீரோவோட பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் சாப்பாடு சமைக்கிறது, அவரோட ஒர்க்கை பார்க்கறதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கர்டனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறாங்க. பார்த்தா சைக்காலஜிக்கல் டாக்டர் தாங்க வந்திருக்கிறாரு. அவர் ஹீரோயின் கிட்ட தர்ஷினி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, என் பேர் தர்ஷினி இல்லைங்க, திவ்யா அப்படின்ட்டு. ஓ சாரி, ஓகே, சாப்பிட்டு இருக்கீங்களா, அப்புறம் வர அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தனியாக சாப்பிடவே பிடிக்காது, இங்கே இருக்கீங்களா, நான் உங்கள் முன்னாடியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் ஹீரோயின் கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஹீரோயின் பேசிட்டே சாப்பிட்றாங்க. ஹீரோயின் கம்ப்ளீட்டாக பழசெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ இழந்த அந்த மெமரியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ பையன்ட்ட சாரி சொல்கிறாரு. உன் அம்மா அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுரா, ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போதே அந்த பங்களாவை பார்த்து இவன் ஸ்மைல் பண்ணுறான். இந்த பங்களா தானே உன்னோட அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தா அப்படிங்கும்போது, ஆமாப்பா, அம்மாவுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிக்கும் போல, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வால்பேப்பர் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் இந்த பங்களாவோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பையன் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டிக்கிட்ட இந்த பங்களாவை பற்றி கேட்கும்போது, அது ஒரு பேய் பங்களா அப்படின்னு பாட்டி ரொம்பவே பயமுறுத்துறாங்க. ஹீரோ பயப்படலை, சிரிக்கிறாரு. சரி, அந்த பங்களாவோட உரிமையாளர் யார், எங்கே இருக்காரு அப்படின்ற டீட்டெயிலை சொல்லுங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே அந்த உரிமையாளரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாருங்க. அவர்கிட்ட இந்த பங்களாவை நீங்கள் வாடகை கூடுற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, எங்க ஊர்க்காரங்களாம் அந்த பங்களாவில் பேய் இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க, அதனால தான் அந்த பங்களா பூட்டப்பட்ட நிலைமையிலே இருக்குது, நீங்கள் என்னடானா வாடகைக்கு தருவீங்களான்னு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அட்வான்ஸை பே பண்ணிடுங்க, நான் சாவியை தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. மறுபடியும் சைக்காலஜிக்கல் டாக்டர் ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. தர்ஷினி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என் பேர் தர்ஷினி இல்லைங்க, திவ்யா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜி டாக்டர் இது என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைகோதியை கேட்க, ஆக்சுவலாக இது ஆட்டோ டிரைவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு, அவர் இது உங்களுதா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அறியாமையே இது என்னது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டாக்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே ஹீரோனுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இந்த மைகோதி மேட்ரு கிடையாது, ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றது தானே மேட்ரு. அதனால் இந்த சைக்காலஜி டாக்டர் நீங்கள் பரிபூர்ணமாக குணமாயிட்டீங்க, அதனால் நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, எங்கே போகிறீங்க, நம்ம வீடை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு நேராக இந்த அரண்மனைக்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எதுக்காக கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக உனக்கு இந்த அரண்மனை பிடிக்கும் தானே, அதனால் இந்த அரண்மனையே பேசி முடிச்சிட்டேன், இங்கே தான் நம்ம வாடகைக்கு ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்வன்ட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த அரண்மனையை க்ளீன் பண்ணி கொடுத்துறதா சொல்கிறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோவோட பையனும் ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூம் எனக்கு, அந்த ரூம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு 13 வயசு சிறுமி அவங்க அம்மா அப்பாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணா இல்லையா, அந்த வீடு இந்த வீடு தாங்க. இது ஹீரோனுக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே பாத் டப்ல இருக்காங்க, பாத் டப்ல போட்டு முக்கி எடுக்கிற மாதிரி இருக்குது, அது தண்ணி இல்லாமல் ரத்தமாக மாறின மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட இமேஜினேஷன் தான். இந்த வீட்டுகளையும் ஹீரோனை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு
ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பேசி சமாதானப்படுத்திடுறாரு. அப்புறம் ஹீரோயின் வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டு நார்மலாக இல்லாமல் ஜகஜோதியாக இருந்துகிட்டு இருக்கு. என்னக்கா இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்கிற அக்கா சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு பர்டிகுலர் அமாவாசைமா, முன்னோர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அவங்களோட பாவத்தை போக்குறதுக்காக. நீயும் பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் பூஜை போடுமா, உன்னோட பாவமும் போகும் அப்படிங்கும்போது நான்லாம் யாருக்கும் பாவம் பண்ணல அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஹீரோயின் நடைய பிடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் தான். ட்ரீட்மெண்ட்டை பாதியிலேயே நிறுத்திட்டியேமா, இன்னும் கண்டினியூ பண்ணும்ல, எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்க, வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டாக்டர் அங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த டாக்டர் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாருங்க. அப்புறம் ஹீரோனுடைய பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டூருக்கு போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அலோ பண்ணீங்கன்னா போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் பதிலே சொல்லாமல் இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து ஒன்றை தான் கேட்குறான். அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நீ டூருக்கு போயிட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாருங்க. ராத்திரி தூங்கும் போது ஹீரோயின் மட்டும் தனியாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே பூந்து நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு கண் முழிச்சிடுறாங்க. அப்புறம் எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சா அலெக்ஸா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. யாருமே பேசல. இது எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்குன்னு கிட்ட போனா ஒரு பையன் அஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோனுடைய பையன் தான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கம் வரல அதான் அப்படின்றான். ஸ்டெப்பில் குதிச்சு ஏறிக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி குதிச்சு ஏறிக்கிட்டு இருக்க, அன்னைக்கே வந்து இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு வந்தது நான் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. கையில் பார்த்தா மருதாணி. என்னடா மருதாணியெல்லாம் போட்டிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் பதிலே சொல்லாம போறான். கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்க, என்னடா புது பழக்கம் இது அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ உங்க பையன் அங்கே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்னது அப்படின்னு ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா இவனை காணுங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க பையன் தூங்கிட்டு இருக்கான். கையை பார்த்தா மருதாணியெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோன் உணர ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி தன்னோட கணவர்கிட்ட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நான் ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி கேட்டிருந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, டாக்குமெண்ட்லாம் ரெடியாக தான் இருக்கு, நீங்க தான் வரவே இல்லை அப்படிங்கும்போது, சாரிங்க ஒரு 2 வாரமா நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. ராத்திரி ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோன் சொல்றாங்க, இந்த பங்களாவை நம்ம கிட்ட வாடகைக்கு விட்டுருக்காரு, அந்த நபர் ஒரிஜினல் ஓனரே கிடையாது, அவரு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, எந்த ஓனர் வந்து டைரக்டா நம்ம கிட்ட வாடகையெல்லாம் வாங்குவாரு, அது இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு மிட்மேனை வச்சு அந்த மாதிரி தான் வந்து ரெண்ட் எல்லாம் வசூலிப்பாங்க, இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத அப்படின்னு சொல்ல, அது இல்ல இந்த பங்களாவுடைய வாரிசு திவ்ய தர்ஷினி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் என்ன 2 வாட்டி தர்ஷினினாரு. முதல் வாட்டி நான் யதார்த்தமா எடுத்துக்கிட்டேன், 2வது வாட்டி அவர் என்ன செக் பண்ணதா சொன்னாரு, மேபி இதுல போட்டிருக்கிற திவ்ய தர்ஷினி நானா கூட இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இங்க பாரு ஓவராலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது, எனக்காக கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்டயே கால் பண்ணி பேசலான்னு சைக்காலஜிக்கல் டாக்டருக்கு கால் பண்ணா, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட், நீங்க சொல்ற மாதிரி எந்த டாக்டருமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல, சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணி நம்ம சந்தேகத்தெல்லாம் போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. ஹீரோனை பார்த்ததும் இந்த ஹவுஸ் ஓனர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாருங்க. இவருக்கு முன்கூட்டியே நம்ம ஹீரோனை தெரிஞ்சிருக்கும் போல. ஹவுஸ் ஓனரே சொல்லிடுறாரு, இவங்க கேள்வியே கேட்க வேணாம், இந்த பங்களாவுடைய வாரிசே நம்ம ஹீரோயின் தான், அதுல போட்டிருக்கிற திவ்ய தர்ஷினி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா அப்பா கதையை இந்த ஹவுஸ் ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனுடைய அம்மா அப்பா ஹீரோயின் அப்படின்ட்டு ஹாப்பி ஃபேமிலியா இந்த அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2வது முறையா நம்ம ஹீரோனுடைய அம்மா பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கப்புக்காக வந்திருக்கும் போது அங்கே ரவுடி பசங்க அராஜகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அவங்களுக்கு சிலம்பம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடலாம் பஞ்சாயத்து பண்ணி அவங்களெல்லாம் ஓட விரட்டி இருந்திருக்கிறாங்க. அதே வீர தீர விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கும் அவங்க பையனுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருந்திருக்காங்க. 2வது பையன் பிறக்கிறான். இப்போ ஹீரோனுடைய அம்மா அப்பா ஹீரோனோட தம்பின்னு ஹாப்பியாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மதன்னா அங்கண்ணா இந்த 2 பேரில் ஏதோ ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கண்ணா அப்படின்ற ஒரு பேரை வச்சிருந்திருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஹீரோனுடைய மாமா முறை, தாய் மாமான்னு நினைக்கிறேன், ஸோ அந்த முறை தான் வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்னுடைய அம்மா அப்பா தம்பி இவங்க 3 பேருக்கு என்னாச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கும் போது, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஒரு ஆள் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. அப்போ இந்த மாமான்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோவை கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்து, இது ஹீரோனுக்கு போய் சேர வேண்டியது தான், இது உங்ககிட்டயே இருக்கட்டும், இதுக்கு வாடகையெல்லாம் இனிமேல் தர வேண்டாம், இது உங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்க, இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நீ தான் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது, உன்னுடைய அம்மா அப்பா தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. இது நாள் வரைக்கும் என் கூடயும் என் பையன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்போ இல்லாத நேரம் ப்ராப்பர்ட்டின்னு உடனே உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டைக்கு தான் நிற்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க.
அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டுக்கு வெளியில் ரோடெல்லாம் இல்லைங்க, ஒரு காடாக இருக்குது. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி சவுண்டெல்லாம் வரது ஹீரோயின் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. அவன் டூர் போயிருந்தான் இல்லையா, அவனை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவன் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். இந்த பாட்டு என்னடா புது படத்தில் வந்த பாட்டா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை அம்மா தான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதான் நானும் பாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போன உடனே நீரா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி இவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோன் ஆல்ரெடி இந்த அமானுஷ சத்தமெல்லாம் கேட்டு பேய் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பையன் இந்த மாதிரி பாடினதும், இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும், நீ ஏன் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு மைகோதி எடுத்து குத்துறதுக்கு ரெடியா நின்றுகிட்டு இருக்காங்க. பையன் மிரண்டு போய் அழுவ ஆரம்பிச்சிடறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல பையனை காப்பாத்துறாரு. இல்லாட்டி கோவத்தில் குத்துனாலும் குத்தி இருந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. திடீர்னு பார்த்தா பையன் அழுதுட்டு போய் பெட்ல படுத்தவன் அவனுக்கு வலிப்பு வந்துருச்சு. பையனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பையனை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ பையனை தூக்கிட்டு வெளியே வந்த உடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிருது. ஹீரோன் உள்ள மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோயினை வெளியே விடாமல் கதவை ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிருது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா பையனை வண்டியில் உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் மட்டும் வசமாக இந்த அரண்மனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்படியே பவர் ஃப்ளக்சுவேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமானுஷமான விஷயத்துக்கிட்டேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், எதனால் என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோனுக்கு சைக்காலஜிக்கல் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் கொடுத்தார் இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அப்பா தான். அவரும் உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவருடைய ஆன்மா தான் நம்ம ஹீரோயினை சுற்றி சுற்றி வந்திருக்கு. ஹீரோனோட வாழ்க்கையில் ஒரு பேட் பாஸ்ட் நடந்திருக்குதுங்க. அது என்ன அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமானுஷமான விஷயம்லாம் ஹீரோனை பின்தொடர்ந்துருக்குது. ஹீரோன் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வெளியே போயிட்டு வந்துடுறோம், சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினுடைய தம்பி பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இல்லைடா அக்காவை பார்த்துட்டு வீட்லேயே இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த இலையால் கட்டி வச்ச அந்த ஒரு கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க. ஹீரோனுடைய அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோனுடைய தம்பிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒரு செக்யூரான லாக்கர் இருக்குதுங்க. அந்த லாக்கர் பிரிட்டிஷ் காலத்து லாக்கரு. அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அந்த யூசர் மேனுவலாக தான் எழுதி வச்சிருக்காங்க. அதை இவன் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ப்ராப்பரான ஆர்டரில் சாவியெல்லாம் போட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். ஆனால் இன்னும் ஆர்டரில் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் மேனுஃபேக்சரர் நினச்சா கூட அதை அன்லாக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவலை ஃபாலோ பண்ணி சாவியெல்லாம் போட்டு திருக்கிட்டு இருக்கான். அது டக்குன்னு அன்லாக் ஆயிருதுங்க. இவன் ப்ராப்பராக தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சரி அக்கா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு கீழே வந்து அவங்க அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் பையனுக்கு ஏன் அக்கன்னான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது என் பொண்ணு சூஸ் பண்ணதான், மதன்னா இல்லை அக்கன்னா ரெண்டில் ஏதோ ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா, இப்போ அக்கன்னான்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் தனியாக விட்டு வந்திருக்கீங்க, ஒழுங்காக வீட்டுக்கு போங்க, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு பேய் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் சிங்கக்குட்டி வீட்டில் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிங்கக்குட்டி இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோனுடைய தம்பிக்காரன், எக்கா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் வாக்கா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போக மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு எவனொருத்த உள்ளே வரான், பவர் கட் ஆகுது. ஸோ எவனோ திருட்டு பையன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தம்பியும் கட்டல் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் மட்டும் என்னென்னு பார்க்கறதுக்காக போக அங்கே இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்துட்றாங்க. ஸோ அவன் நம்மளை அட்டாக் பண்ணிடுவானோன்னு பயந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய பாத் டப்புக்குள்ளே தண்ணியில் மூழ்கி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். போனவன் கட்டல் கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய தம்பியை கவனிக்கிறான். உள்ளே வந்த அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாதுங்க, ப்ரெசென்ட்டில் மாமான்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர் தான். இந்த நபர் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னா, பணம் நகை இதெல்லாம் திருடுறதுக்காக கிடையாது, நம்ம ஹீரோனுடைய தம்பிக்கிட்ட சைல்டு அபியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவன் அபியூஸ் பண்ணும்போது மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறான். அழுவ ஆரம்பித்தா அந்த பதட்டத்தில் அவனுக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்துடுதுங்க, வாயெல்லாம் நுரத்தவ ஆரம்பிச்சிருது. இந்த சமயம் பார்த்து தான் நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. உள்ள வரும்போதே பவர் இல்லை. கரெக்டாக பொண்ணை பார்க்கலான்னு போனால் பொண்ணு அந்த இடத்துல இல்லை. பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி துண்டு உடஞ்சிருக்குது. சம்திங் ராங் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பொண்ணை தேடி போக பொண்ணு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறா. உடனடியாக நம்ம ஹீரோனுடைய அம்மா மேலே ஓடி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த பையனை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது இன்னும் எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு அந்த லாக்கருக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான். லாக்கர் வேறு லாக் ஆகிடுச்சு. உள்ளே அவன் உயிருக்கு போராடி
விளையாடிக்கிட்டு இருக்கான். லாக்கர் வேறு லாக் ஆகிடுச்சு, இப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு அவ்வளோ கோவம், அந்த கண்ணாடி செல்லை வச்சு கீறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவனுக்கு 2 கீறல் விழுகுது. அந்த அடிதடி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா கழுத்தில் ஒரு கீறலை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு வரா. இந்த மாதிரி மேலே ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு மைகோதியை வேற கையில் வச்சிருக்கிறா. அங்கே நடந்த அடிதடி பஞ்சாயத்தில் நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அப்பாவும் உருண்டு வந்து அந்த மைகோதி நம்ம ஹீரோனுடைய அப்பா மேலே ஏறி அவரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோனுடைய தலையில் அடிபட்டு ஹீரோனும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோனுடைய மாமா மட்டும் உயிரோடு இருக்க ஹீரோயின் அன்கான்சியஸாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த மைகோதியை கொண்டு வந்து ஹீரோனுடைய கையில் வச்சு ஹீரோயின் தான் இந்த எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கிரைம் சீனை ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த 13 வயசு பொண்ணு அவங்க அம்மா அப்பா தம்பியை கொலை பண்ணதா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு கூட எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா. அதை பண்ணதே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய மாமங்காரன் தான். ஸோ பழியை ஹீரோயின் மேலே போட்டு விட்டான். ஹீரோனுக்கு ஞாபகம் இல்லாதது அட்வான்டேஜாக அமைஞ்சிருச்சுங்க. இப்போ ஹீரோனுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த லாக்கரை கயிறு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தொங்க விட்டுறாங்க. தொங்க விட்டுட்டு வெளியே வந்து ஹீரோனோட கணவர்கிட்ட பையன் எங்க, பையன் சேஃபா அப்படின்னு கேட்க, பையன் சேஃபு தான், அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உன் மாமா வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அட பாவி அவன் தாண்டா அக்யூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோன் நேராக மாமா வீட்டுக்கு போக, மாமா பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய பையனை உட்கார வச்சு இந்தா உனக்கு சாக்லேட் தரேன், உனக்கு ஜாங்கிரி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் சட்டையில் நிறையா பூ போட்டிருக்கு, அது நல்லா இருக்குன்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே சட்டையை கழட்டிட்டு அவன் அடுத்தடுத்து அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உடனடியாக ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது இந்த மாமங்கார சொல்கிறான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அன்றைக்கும் உன்னோடைய அம்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் என்னை இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கும்போது, ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அடி வாங்க முடியாமல் கடைசியில் வந்து அவனே வந்து சரண்டர் ஆயிடுறான். என்னை விட்டுரு, 1000 தான் இருந்தாலும் நான் அவனுடைய மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. எது மாமாவா, மாமா அப்படின்றது அது ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப், அதுக்கு அர்த்தமே இல்லாமல் நீ பண்ணியிருக்க, உன்னையெல்லாம் எப்படி என்னால் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு அடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த அரண்மனையில் அந்த லாக்கரை தொங்க விட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு கீழே போட்டுட்டு அமைதியாக கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வளரி அப்படின்ற அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, பழங்காலத்து எக்யூப்மெண்ட்டு, வீசினோம்னா அது திரும்ப நம்மக்கிட்டேயே வரும். அதை ஹீரோனுடைய கணவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை நம்ம ஹீரோயின் வீசினோன்னே அது வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கைத்தை அவுத்துட்டு திரும்ப ஹீரோனோட கைக்கே வந்துடுது. அந்த லாக்கர் அப்படியே நம்ம ஹீரோனுடைய மாமா மேலே விழுந்து அவர் உடல் நசுங்கி இறந்து போகிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட எண்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அப்யூசிங் விமன் இஸ் இன்ஜூரியஸ் டு பாடி, அப்யூசிங் அ சைல்டு கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது பாண்டிச்சேரி இஷ்யூ தான் ஞாபகம் வந்தது. குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷம் மாதம் பொண்ணுங்களோட பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர அந்த குற்றம் அப்படின்றது தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. தண்டனை கிடைக்கும்னு நம்புவோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.